நானே போய் புது டிசைனா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தது. இந்து, நீங்க 2 பேரும் நாளைக்கு ரெடியாகி வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கிருந்தே கோயிலுக்கு போயிடலாம். வரட்டுமா? பாய் பாய். சாப்பிட்டு போலான்னு சொல்லு, கூப்பிடு. அப்பா, அம்மா உங்களை சாப்பிட்டு போலான்னு சொல்றாங்க. சாப்பிடுப்பா. என்னப்பா, போதுமா? போதுமா, மனசு நிறைஞ்சிருச்சு. சரி இந்து, நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய். வாங்க ஸ்ரீனிவாசன் சார். இவர் தான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓ. ஹலோ. இவர் அந்த கம்பெனிக்கு வைஸ் பிரசிடென்ட். வணக்கம் சார். இவர் ராயல் பில்டர்ஸ்னு நம்ம பில்டிங் கட்ட போறாங்களா? வணக்கம். வணக்கம். மேடம் வந்து அபிராமி மேடம், ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நான் இவங்கள பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். வெரி குட் சார். நீங்க ஏதோ மெஷர்மென்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க. அது போய் நீங்க பாருங்க. ஓகே சார். வாங்களே, உள்ள போய் பேசலாம். வாங்க, ப்ளீஸ் கம். உட்காருங்களேன். பரவாயில்ல சார், எப்படியும் வெளியே போய் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டிய வேலை இல்ல. ஓகே. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்ணதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் பெருமையாவும் இருக்கு. தேங்க்யூ சார். மேடம் நம்பினவங்க யாரும் வீண் போனதில்ல. இன்னும் சொல்ல போனா மேடம் அவங்க லேண்ட்ல ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி அதுல உங்களுக்கு இடம் தரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். யூ மஸ்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் வெரி லக்கி. எல்லாம் உங்க கோஆபரேஷன் தான். அப்படி என்ன பண்ணிட்டேன். சம்பந்திமா, இவங்கெல்லாம் சாதாரணப்பட்டவங்க இல்ல. இவங்களுடைய சாஃப்ட்வேர் கம்பெனி இன்னைக்கு சிட்டிலே நம்பர் 1. சமீபத்தில் ஓல்ட் மகாபலிபுரம் ரோட்ல கூட கிட்டத்தட்ட 75,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டி ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பில்டிங்கை கட்டினதும் நம்ம பில்டர் தான். மேடம், நாம கட்ட போற பில்டிங் பிளானோட ப்ளூ பிரிண்ட் இது. அப்படியா? ஓபன் பண்ணி காட்டுங்க. குட், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளான் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த வீட்ல வரப்போற ப்ராஜெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. இங்க வர்ற ஒவ்வொரு கம்பெனியும் ஓஹோன்னு வளரணும். என் பேருக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது. நிச்சயமா அதை காப்பாத்துறோம் மேடம். இந்த இடத்தை ஜாயிண்ட் வெஞ்சரா தான் நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி மேடம், எங்க சைடுல இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை கிளியர் பண்ண விரும்புறேன். இதுல 40,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறோம். அதுல 70% எங்களுக்கு, 30% ஏரியா உங்களுக்கு. இந்த 30% ஏரியாவை நீங்க வாடகைக்கு விட்டாலே உங்களுக்கு மாசத்துக்கு 10 ல இருந்து 15 லட்சம் ரூபாய் வரும். அதுவும் இல்லாம உங்க ட்ரீம் ஹவுஸ் மாதிரி ஒரு பென்ட் ஹவுஸும் கட்டி தருவோம். ஒவ்வொரு ஃப்ளோரும் கணக்கு பண்ணி கார் பார்க்கிங் ஏற்பாடு பண்ணி தரோம். உங்களுக்கு ₹1 கூட செலவில்லை மேடம். எல்லாமே எங்க செலவு தான். இன் ஃபியூச்சர் இது உங்க வருமானத்துக்கு ஒரு செக்யூரிட்டி. நீங்க எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம். நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது இந்த பில்டிங்கோட வருமானம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மேடம். உங்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றதுல எனக்கும் சந்தோஷம் தான். ப்ராஜெக்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? நாங்க இப்பவே ரெடி மேடம். பேமெண்ட்ஸ், சிஎம்டி அப்லோட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வித் யுவர் பெர்மிஷன் வீட்டு வெளியில பார்க்கலாமா? ஓ ஷூர், ப்ளீஸ் பார்க்கலாமே.
Okay, sir. கிளம்பலாம். ஓகே தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ வரேன் மேடம். தேங்க்யூ சார் வரேன் மேடம். வாங்க என்ன சம்பந்திமா எல்லாம் ஓகே தானே? ம் நம்ம நினைச்சது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னா என் தம்பி தங்கச்சிக்கு ஆளுக்கு ஒரு ஃப்ளோர். சூப்பர் ஐடியா சம்பந்திமா, கவலையே படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும். இது நல்லபடியா நடக்கணும்னு இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கோவிலுக்கு கொண்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். கடவுளையே பார்ட்னரா சேர்த்துக்க போறீங்களா? என்ன மன்னிச்சிருவோமா, வாழ்க்கையில முதல் தடவையா உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். லக்ஷ்மண், கவலைப்படாது, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தா தானே சார் பிரச்சனை. லக்ஷ்மணா, இந்த மாதிரி பேசாதப்பா. என் மகிட்ட போய் சொன்னதே என்ன கொண்டுகிட்டு இருக்கு சார். இந்த பாரு, உன் மக கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாப்பா, அவ தானே உன் கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அதனால அவட்ட எதையும் மறைக்கிறது ரொம்ப தப்பு. லக்ஷ்மண், உனக்கு தேவையான பிளட் இவங்களோட முயற்சியால தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். லக்ஷ்மண் சார், உங்களுக்கு பிளட் டொனேட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் லெட்டர் டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்க சைன் பண்ணீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணிடுவோம். நர்ஸ், அதை கொடுங்க. ஜென்டில்மேன், பாக்கி எல்லா சர்டிபிகேட்ஸும் நீங்களே கொடுத்துருங்க. இந்த டோனர் இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவரே பர்சனலா கொடுக்குறேங்கிறார். ஓகே சார், நாங்க வரோம் சார். ஆர்கே சார், பாத்தியா லக்ஷ்மண், உனக்கு கொடுக்க போறோம்னு தெரியாமையே எதேச்சியா உன் பொண்ணே உனக்கு பிளட் கொடுத்துருக்கா. பிளட்டை கொடுத்த அன்னைக்கே நான் அவளை பார்த்தேன்ப்பா. நீங்க சொல்லலையே சார். இனிமே எல்லாத்தையும் சொல்லிடணும். சார், டிஸ்சார்ஜ்க்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. வணக்கங்க சார், நான் ராமூர்த்தி பேசுறேனுங்க. நீங்க எல்லாம் ரூல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல கோல்மால் தானுங்க நடக்குது. என்ன சொல்ற ராமமூர்த்தி? இந்த ராமகிருஷ்ணன் போய் சேர்ந்தாலும் சேர்ந்தேன், எனக்கு தானே தலைவலி மேல தலைவலிங்கண்ணா. என்னாச்சு? உங்க மேலேயும் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுகளுக்கு நம்பிக்கை இல்ல போல இருக்கு. என்ன? திருப்பூர் ராமசாமி, ரமேஷ்னு 2 கிரைம் போலீஸ். ராமகிருஷ்ணன் சொந்தம். என்ன கணேசர், உங்க டிபார்ட்மெண்ட் ரகசியம் எப்படி இவருக்கு தெரிஞ்சது? அதான் எனக்கும் புரியல. எங்க டிபார்ட்மெண்ட்லயும் பிளாக் ஷிப் இருக்காங்க. இத பத்தி உங்க சீனியர் கிட்ட சொன்னீங்களா? ஜேசி சார் கிட்ட உடனடியா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இந்த கந்து வெட்டிக்கார பெரிய கேடியா இருக்கானே, போலீஸ்குள்ளேயே ஆள் பிடிச்சு வச்சிருக்கான். ஆமா மேடம், இவ்வளவு கஷ்டங்களையும் மீறி நிறைய கேஸ்கள்ல குற்றவாளிகளை பிடிச்சு அவங்க செஞ்ச குற்றங்களை நிரூபிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள உயிரே போயிடுது மேடம். வெக்ஸ் ஆகாதீங்க கணேசர், அவன் ரூட்ல போய் தான் அவனை பிடிக்கணும். அவன் யார் யார வேலைக்கு வாங்குறானோ அவங்களெல்லாம் நம்ம சந்திக்கணும். அவங்கள கார்னர் பண்ணி உண்மையை வரவழைக்கணும்.
எனக்கு ஒரு விஷயம் புரியல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நேச்சுரல் டெத்னு சொல்லுது. அதான் எனக்கும் புரியல. அத பத்தி தான் சொல்ல வந்தேன். மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, இதோ வரேம்மா. வாங்க. டைனிங் டேபிள்ல இன்னைக்கு பேப்பர் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்கம்மா. போலீஸ்ல ஆளை பிடிச்சவனுக்கு டாக்டர் படிக்கிறது ரொம்ப சுலபம். இத படிங்க. இதுல நமக்கு தேவையான செய்தி வந்திருக்கு. பாத்தீங்களா? இந்த நியூஸ காலையில படிச்சேன். ராமகிருஷ்ண கேஸ் மாதிரியே தற்கொலைன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட ஒரு டாக்டர் கொடுத்து கேஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா செத்து போனவரோட ரிலேஷன் கோர்ட்ல மூவ் பண்ணி விசாரிச்சதுல அந்த டாக்டர் ஏதோ கம்பல்ஷன்ல கொலைய தற்கொலைன்னு தப்பா ரிப்போர்ட் கொடுத்தது தெரிஞ்சு அந்த கொலை பண்ண குற்றவாளிய தண்டிச்சிருக்காங்க. கரெக்ட் மேடம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. டாக்டர் தொழில் ஒரு புனிதமான தொழில். அதுலயும் சில புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்றாங்க. பணத்துக்காகவும் மிரட்டலுக்காகவும் சில நேரங்கள்ல இப்படி தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துடுறாங்க. சரியான நேரத்துல நல்ல யோசனையை சொன்னீங்க மேடம். நான் அர்ஜுனை கூட்டி போய் அந்த டாக்டர் பார்க்கறேன். நான் வர்றேன் மேடம். போயிட்டு வாங்க. ஆனா ஜாக்கிரதையா டீல் பண்ணுங்க. மேடம், நான் காக்கி சட்டை போட்ட அன்னைக்கே எந்த விளைவுகளையும் சந்திக்க தயாராயிட்டேன். நான் வரேன் மேடம். சம்பந்திமா, நான் தான். ரொம்ப நேரமா செல்ல நீங்க எடுக்கல, அதான் லேண்ட்லைன்ல வந்தேன். சாரி, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேனோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பிஸ்மில்லா கானோட ஷெனாய் கேட்டுட்டு இருந்தேன். இனிமே உங்க வாழ்க்கை பூரா மங்கள இசைதான். கவலையை விடுங்க. ஏன், என்னாச்சு? உங்க வீட்டை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக ஒரு ப்ரமோட்டர் வந்தார்ல? ஆமா. அவர் என்ன மீட் பண்ணி ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு. நம்ம சைடுல டபுள் ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்த தைரியத்துல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ப்ரப்போசல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டேஷன் கூட ரெடி பண்ணிட்டாங்க. ஏன், பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விலையை மட்டும் நம்ம பேசி முடிச்சிட்டோம்னா அடுத்த நிமிஷமே ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம். பேசிடலாம். சம்பந்திமா, உங்களுக்கு இலகின மனசு, எதையாவது விட்டு கொடுத்துருவீங்க. அவங்க கிட்ட ரொம்ப கராரா பேசணும். நான் இருக்கும்போது மட்டும் பேசுங்க. உங்களுக்கு பென்ட் ஹவுஸ் பிளாட் ஒன்று வேணும். அதை தவிர 4 மாடி நமக்கு வேணும். அதெல்லாம் ரெண்ட் கூட்டுருவோம். ரெண்டல் இன்கம் வந்தா உங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டியா இருக்கும். ஒரு ஃப்ளோரை வந்து தம்பி ஷாம் ஆபீஸுக்கு கொடுத்துருவோம். ஃபேமிலியும் பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க, இந்த ப்ரமோட்டரோட டீல் பண்றது, அக்ரிமெண்ட் போடுறது, பர்மிஷன் வாங்குறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விட்டுருங்க, நான் பேசி கூட்டு வந்துடுறேன். ஒர்க் எப்ப ஆரம்பிக்கலாமா? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சம்பந்திமா, வெய்ய காலமா இருக்கு, இப்ப ஆரம்பிச்சிடலான்னு கான்ட்ராக்டர் சொல்றாரு. அவர் கொடுக்குற கொட்டேஷனோட நாளைக்கு உங்களை வந்து பாக்குறேன். நீங்க ஒரு ஓகேன்னு சொல்லுங்க. மிச்சத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிச்சிருவோம். குட் நைட். குட் நைட். வணக்கம். டாக்டர் இருக்கிறாரா? இருக்காரு, உள்ள இருக்காரு சார். அர்ஜுன், பாப்பலாம். டாக்டர், ஏ
இன்ஸ்பெக்டர் கனி. உட்காருங்க. தேங்க்யூ. எஸ், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெத்து, அதை போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் வேதமூர்த்தியை பார்க்க வந்திருக்கோம். அவர் இல்லையா? போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் வேதமூர்த்தியா? ஆமா, ராமகிருஷ்ணன் கூவத்தில் விழுந்து. எஸ், ஐ நோ. பட் டாக்டர் வேதமூர்த்தி ரிட்டையர்ட் ஆயிட்டாரே. ரிட்டையர் ஆயிட்டாரா? ஆமா சார். அவரோட வீட்டு அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குமா? என்கிட்ட இல்லையே. ஒன் செகண்ட். எஸ் டாக்டர். சிஸ்டர், டாக்டர் வேதமூர்த்தியோட அட்ரஸ் வாங்கி இவங்க கிட்ட கொடுங்க. ஓகே டாக்டர். அட்ரஸ் வாங்கிட்டு நீங்க நேரா வீட்டுல போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். என்னப்பா வாசலே பாத்துட்டு இருக்க? யார் வரணும்? சொல்றேம்மா. சரி, சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்லலாம்ல? இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்.